ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் நடிக்க போற புது படத்துடைய தகவல் வந்திருக்கு. டைரக்டர் ராஜ்குமார் பாலகிருஷ்ணன் டைரக்ஷன்ல ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் MS பாஸ்கர் நடிப்புல ரிலீஸ் ஆன படம் தான் பார்க்கிங். இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. பார்க்கிங் படத்துடைய மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து டைரக்ஷன்ல ஹரிஷ் கல்யாண் அட்டகத்தி தினேஷ் நடிப்புல ரிலீஸ் ஆன லப்பர் பந்து படம் மிகப்பெரிய சக்சஸ் ஆச்சு. பேக் டு பேக் ரெண்டு மிகப்பெரிய சக்சஸ்க்கு அப்புறமா ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் நடிக்க போற புது படத்தை டைரக்டர் வினீத் வரப்பிரசாத் டைரக்ஷன் பண்றதா தகவல் வந்திருக்கு. இவரு கவின் நடிப்புல ரிலீஸ் ஆன லிப்ட் படத்தை இதுக்கு முன்னாடி டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறதா இப்ப கன்ஃபார்ம் ஆன தகவல் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் ஹரிஷ் கல்யாண் நடிக்கிற இந்த புது படத்துடைய அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். டைரக்டர் நந்தர் பெரியசாமி டைரக்ஷன்ல சமுத்திரக்கனி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் திருமாணிக்கம். இந்த படம் டிசம்பர் 20 வேர்ல்டு வைடா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் கணேஷ் பாண்டி டைரக்ஷன் பண்ணியிருக்க சைலண்ட் அப்படிங்கிற தமிழ் படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் டீசெண்டாக இருக்கு. சைலண்ட் படம் நவம்பர் 29 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சித்தார்த் விஸ்வவர்தன் டைரக்ஷன்ல அஜய் பாலாஜி ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் சொர்க்கவாசல். இந்த படம் நவம்பர் 29 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸ்க்கு 3 days இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிப்புல ரிலீஸ் ஆன அமரன் படம் வேர்ல்டு வைடா 300 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். அமரன் படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 150 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீமே இப்போ அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் சிவகார்த்திகேயனுடைய அமரன் படத்தை பார்த்துட்டு டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியை நேரில் கூப்பிட்டு ரொம்பவே பாராட்டியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி கூட எடுத்துக்கிட்ட இந்த ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷன்ல விஜய் சேதுபதி சூரி லீட் ரோல நடிச்சிருக்க படம் தான் விடுதலை பாகம் 2. இன்னைக்கு விடுதலை படத்துடைய ஆடியோ அண்ட் ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. விடுதலை பாகம் 2 படத்துடைய அபிஷியல் ட்ரைலரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பரா இருக்கு. பார்ட் 1ல விஜய் சேதுபதி கொஞ்ச நேரம் தான் வருவாரு. ஆனா பார்ட் 2ல விஜய் சேதுபதியோட போர்ஷன் தான் அதிகமா இருக்க போது. அவரு எப்படி ஒரு போராளியா மாறினாரு, அவருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த விடுதலை பாகம் 2 சொல்ல போகுது. அசுரன் படத்துல வர மாதிரியே இந்த விடுதலை பாகம் 2லயும் ஒரு ஆழமான கருத்தையும் சொல்ல போறாங்க. கண்டிப்பா பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்பவே தரமா இருக்கும் நம்பலாம். இன்னும் நீங்க விடுதலை பார்ட் 2 படத்துடைய அபிஷியல் ட்ரைலரை இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரைலர் நல்லா இருக்கு. விடுதலை பார்ட் 2 படம் டிசம்பர் 20 தியேட்டர்ல வேர்ல்டு வைடா ரிலீஸ் பண்றாங்க. டைரக்டர் ஜே ராஜகண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் மாயன். இந்த படத்துல ஹீரோவா வினித் மோகன் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல ஆக்டர் பிந்து மாதவி, பிரியங்கா மோகன் இவங்க 2 பேரும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான படமா எடுத்திருக்காங்க. இந்த படம் நவம்பர் 29 தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துக்கு சென்சார்ல யூ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்க. அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா நடிப்புல ரிலீஸ் ஆக போற படம் தான் புஷ்பா 2. இந்த படம் டிசம்பர் 5 வேர்ல்டு வைடா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ புஷ்பா 2 படத்தை பத்தி வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா படத்துடைய ரன் டைம் 3 hours 15 minutes அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இன்னும் மூவி டீம் கிட்ட இருந்து ஒரு கன்ஃபார்மான தகவல் வரல. வந்ததும் நம்ம சேனல் அப்டேட் பண்றேன். ரீசெண்டாக சூர்யா அவர்களும் ஜோதிகா அவர்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட இந்த ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல். RJ பாலாஜி அவர்களுடைய டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிக்கிற படம் தான் சூர்யா 45. இந்த படத்துக்கு A.R. ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் த்ரிஷா நடிக்க போகிறதா இப்போ கன்ஃபார்மான தகவல் வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் சூர்யா 45 மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்னைக்கு பொள்ளாச்சியில் இருக்கிற மாசாணி அம்மன் கோவிலில் சூர்யா 45 படத்துக்கான பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோசியல் மீடியாவில் செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆக்டர் அனேகா சுரேந்திரன் அவர்களுடைய பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லாக ஆக்டர் அனேகா சுரேந்திரனுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.